வரி தாக்கல் பிரான்ஸ்ல வந்து டெக்ளரேஷன் தே ரெவென்யூ எல்லாருக்கும் வந்திருக்கும். நாங்கள் எங்களுடைய வரியை வந்து குறைக்கலாம். அதை என்னவென்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். கொஷை பண்ணணும், மார்க் போடணும். ஏனென்றால் அவங்க தனியாக பிள்ளைகளோட வாழ்கிறாங்கன்னு இந்த கேஸை இதண்டோணும். ஃப்ரேகைகள் இங்கே பாருங்கள், இந்த A1 இருக்குது. அங்கே நிறைய கழிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சார்ஜ் டிஜிக்டிபிள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 7ஆம் நம்பர் வந்து ரெஜிக்ஷன் ஏ கிரெடி தம்போ. இதில் வந்து 4075 வரைக்கும் ப்ரூவ் இல்லாமல் நீங்கள் ஒரு துண்டுமே அவைக்கு ப்ரூவ் கொடுக்க தேவையில்லை. இப்போ வீட்டு டியூஷன் கொடுக்குறது, இப்போ அகாதமியா, அடுத்தது சூப்பர் ப்ரொஃபெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இப்போ அவங்கள கூப்பிட்டு வீட்டில் இந்த கொலேஜில் இதில் 7A வந்து 61 ஒரு ஆள். நான் இப்போ சொன்ன அமௌண்ட்டில் போட்டு நீங்கள் நிரப்பி அனுப்புங்க. உங்களுடைய வரிப்பணம் வந்து குறைந்து நல்லா குறைந்து வரும். ஹலோ மக்களே, வணக்கம். இந்த ஃபார்மை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்னென்று புரிந்திருக்கும். முக்கியமாக ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்னென்று பிடித்திருக்கும். ஆமாம், வரி தாக்கல் ஃப்ரான்ஸில் வந்து டெக்ளரேஷன் தே ரெவென்யூ எல்லாருக்கும் வந்திருக்கும். சில பேருக்கு இனித்தான் வரும். ஸோ மே ஜூனுக்குள்ளே வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணணும், அதாவது வந்து வரி தாக்கல் செய்யணும். ஃப்ரான்ஸில் வரி தாக்கல் செய்கிறன்றது வந்து ஒரு முக்கியமான கடமை மட்டும் இல்லை, கட்டாயம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வரி என்றது வந்து நிறையவே கூட. ஓகேவா? குறையன்னு சொல்ல முடியலை, கூடத்தான் நாங்கள் வரி கட்டுறோம். ஆனாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு எப்படி குறைக்கலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோதான். நாங்கள் எங்களுடைய சம்பளத்தை வந்து டிக்ளேர் பண்ணினாலும் தாக்கல் செய்தாலும் சில விஷயங்கள் வைத்து நாங்கள் இதில் ஃபார்முலா நிரப்புறதை வைத்து நாங்கள் எங்களுடைய வரியை வந்து குறைக்கலாம். அதை என்னவென்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனப்படும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் வந்திருக்கு. ஓகேவா? ஃபார்ம் பேப்பரில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. சில பேர் வந்து ஆன்லைனில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபார்ம் வராமையும் இருக்கு. இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். பேப்பரில் வந்துருந்துக்கேண்டா மே 19 இந்த பேப்பர் நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும். ஆன்லைனில் செய்கிறவங்களுக்கு ஜூன் 4 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த வரி தாக்கல் செய்கிறதுக்கு. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்ம் வந்து அவங்களே ஏற்கனவே எங்களுடைய சம்பளம், அவங்க கழிக்க வேண்டியது, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. நாங்களெல்லாம் அது எல்லாத்தையும் வடிவாக பார்த்துட்டு அதெல்லாம் ஓகேண்டா வந்து இதில் இங்கே பாருங்கள், இந்த முதலாவது பேஜில் வந்து முதலாவது ஃபார்மில் இந்த ஃபார்ம் வந்து பாருங்கள் 4 பேஜாக இருக்கும். 1 2 3 4 இருக்கும். இந்த முதலாவது ஃபார்மில் வந்து கீழே ரெட் மார்க்கில் போட்டிருப்பாங்க. இது ஓகேன்னா நீங்கள் திருப்பி அனுப்ப தேவையில்லை. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ரெட் மார்க் இல்லாமல் மேலே போட்டிருப்பாங்க ப்ளூவாக வந்து. இது சரியோ சரியில்லையோ நீங்கள் வந்து இதை திருப்பி அனுப்பணும். எனக்கெல்லாம் வந்து திருப்பி அனுப்பணும். ஆனால் எங்களோட அப்பாக்கெல்லாம் வந்து ரெட் மார்க்கில் போட்டிருப்பாங்க, அவரெல்லாம் வந்து திருப்பி அனுப்ப தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தான் நாங்கள் 2026ஆம் ஆண்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து வரி தாக்கல் செய்ய போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் கட்டுறதெல்லாம் வந்து எங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் தான் வரும். முதலாவது பேஜ் வந்து இது 4 பேஜ்னு சொல்லியிருக்கோம். முதலாவது பேஜில் வந்து எங்களுடைய ஏத்தா சிவில், அதாவது எங்களுடைய பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இப்போ நாங்கள் கல்யாணம் செய்திருந்தோம்னா எங்களை 2 பேருடைய பேர்கள் எல்லாம் போடணும். 2025ஆம் ஆண்டு நீங்கள் வந்து வீடு மாறி இருந்தீங்கள் என்றால் எத்தனாம் தேதியிலேருந்து மாறினீங்கள், எந்த அட்ரஸுக்கு மாறினீங்கள் என்று அதே நீங்கள் நிரப்ப மறந்துடாங்க. இந்த முதலாவது ஃபார்மில் தான் கையெழுத்து டேட் போட்டு அனுப்பணும். ஓகே, ஸோ உங்களோட ஃபார்ம் இப்படித்தான் இருக்கும். ஓகேவா? இது பேப்பரில் இதுன்றது ஃபார்ம். இதில் பாருங்கள், உங்களோட பேர் டிக்ளரான்றது உங்களுடைய என்ன வீட்டில் 2 பேர் என்றால், கல்யாணம் கட்டின 2 பேர் என்றால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய வந்து டிக்ளராந்து ஒன்று வரும். தனியார் ஆளாண்டா டிக்ளராண்டு முதலாவது இந்த இதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணணும். கீழே அட்ரஸ். ஓகேவா? நீங்கள் அட்ரஸ் மாறி இருந்தீங்களா 2025ஆம் ஆண்டு இதில் வந்து போடணும். பிறகு இதில் தான் கையெழுத்து வச்சு டேட் போட்டுட்டு அனுப்பணும். முக்கியமான விஷயம், நார்மல்மு இதெல்லாம் நிரப்பி ஏற்கனவே அனுப்பும். இதில் தான் அந்த ஸ்வப்பில் எழுதியிருக்கு. நீங்கள் திருப்பி அனுப்ப தேவையில்லை, எல்லாம் சரியாண்டா திருப்பி அனுப்ப தேவையில்லை. மேலே அப்படி திருப்பி அனுப்பணுமெண்டா இந்த மேலே இதில் போட்டிருக்கும். ஓகேவா? இது வந்து முதலாவது பேஜ். அப்படியே நாங்கள் 2ஆவதுக்கு போனோமெண்டால் இங்கே பாருங்கள், இதில் வந்து சிச்சுவேஷன் ஃபார் ஃபிஸ்கல் இதில் கல்யாணம் கட்டி சிங்கிளா டிவோர்ஸியாண்டு இதில் நீங்கள் போடணும். 2025 கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா இதில் போடணும். இது வந்து பாகம் இசோலியாண்டா இப்போ டிவோர்ஸ் எடுத்துட்டு
இல்லாட்டி பிரிஞ்சு வாழ்கிற ஆட்கள் வந்து இதை வந்து கொஷை பண்ணணும், மார்க் போடணும். ஏனென்றால் அவங்க தனியாக பிள்ளைகளோட வாழ்கிறாங்கன்னா இந்த கேஸை இதண்டோணும். இது வந்து 2025 வந்து உங்களோட பிள்ளைகளோட பேர்கள் யார் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கணுமோ அவையோட பேர்களெல்லாம் இதில் போடணும். இது வந்து மைனர் பிள்ளைகள். இது வந்து alternance charge partagée. ஓகேவா? இதுக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கீழே இறங்கினா இதெல்லாம் கூடுதலாக பிள்ளைகளை பற்றின இதுகள்லாம். இது வந்து rattachement d'enfants majeurs ou mariés. சரியா? அதாவது மேஜர் பிள்ளைகளை வந்து உங்களோட அம்போல வந்து ஹத்தாஷே பண்ண போகிறீங்களா என்றால் இதில் நீங்கள் வந்து போட்டு அவைய பேரை போட்டுட்டு இதண்டோணும். அவை கல்யாணம் கட்டி உங்களோட இருக்கணுமெண்டா அதை வந்து 2வது இதில் போட்டுட்டு அவங்கள்ட்ட பேரை போடணும். ஓகேவா? பிறகு இதுதான் வந்து எங்களுடைய சம்பளத்தை ஃபில்அப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து சம்பளம், சலேர், அடுத்தது ரெவென்யூ, சப்ளிமெண்டார் செய்திருந்தால் அடுத்தது எல்லாம் எக்ஸெட்ரா. இதில் தான் அந்த ஃப்ரேகைகள் இங்கே பாருங்கள், இந்த A1 இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இப்போ சில பேருக்கு கேன்டீன் இல்லாமல் இருக்குது, வெளியில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதில் இல்லாமல் இல்லாட்டி உங்களோட வேலை இதில் தான் வந்து நீங்கள் இப்போ தூரத்தில் வேலை செய்கிறீங்க, அதுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் ஓடி தான் போய் வேலைக்கு போகணுமென்றால் அதுக்குள்ள பெட்ரோல் செலவு, பேர் செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே தான் ஃபில்அப் பண்ணணும். இப்போ இது வந்து retraite, pension retraite. இது வந்து இப்போ உங்களோட மேஜர் பிள்ளைகள் வந்து உங்களோட இருந்துச்சுன்னா உங்களோட அம்போவில் தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்களென்றால் அவையோட இது வந்து இதில் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? அவங்கள்ட்ட இது வந்து இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு இது ரெவென்யூ கேபிட்டல் மொபிலியர். இப்போ தான் முக்கியமான பேஜுக்கு வரோம். கடைசியாக இருக்கிற பேஜ் வந்து இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேஜ் வந்து. அதுவும் இதில் வந்து அதில் தான் நாங்கள் நிறைய கழிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சார்ஜ் டிஜிக்டிபிள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 7ஆம் நம்பர் வந்து ரெஜிக்ஷன் எ கிரெடி தம்போண்டு இருக்குது. பிறகு கடைசி பேஜ் வந்தீங்களன்னா இந்த இதுதான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பேஜ் வந்து 6, 7. சரியா? இந்த சார்ஜ் டிஜிக்டிபிள் தான் வந்து இங்கே பாருங்கள், பென்ஷன் அலிமெண்டாire versée des enfants majeurs வந்து இந்த 6EN முதலாவது பிள்ளை 2வது பிள்ளையாண்டு இருக்குது. ஸோ அதாவது உங்களோட பிள்ளைகள் வந்து மேஜராகி 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் உங்களோட இருக்கணும். ஆனால் அவையர் வந்து புரிம்பா தான் நம்ம டிக்ளேர் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி புரிம்பா நம்ம டிக்ளேர் பண்ணினாலும் அவையோட சம்பளம் பத்தாத காரணத்தால் உங்களோட இருக்கணும். உங்களோட அவையில் இருக்கைக்கு வந்து அவையோட செலவுகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ சில பிள்ளைகள் வந்து இப்போ அல்டானோ செய்துன்ட்ருக்கு. அப்படி உங்களோட இருக்கைக்கு வந்து இப்போ அவையோட சாப்பாடு செலவு, வீட்டு செலவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறபடியா இதில் வந்து 4075 வரைக்கும் ப்ரூவ் இல்லாமல் நீங்கள் ஒரு துண்டுமே அவைக்கு ப்ரூவ் கொடுக்க தேவையில்லை, ஃபில்அப் பண்ணலாம். மேக்ஸிமம் 6885 ஃபில்அப் பண்ணலாம். ஆனால் 6855 ஃபில்அப் பண்ணினீங்களா அதுக்கு ப்ரூஃப் காட்டணும். 4075 நீங்கள் ப்ரூஃப் காட்ட தேவையில்லை. ஸோ முதலாவது பிள்ளை இப்போ 2 பிள்ளைகள் இருந்தால் இதில் 2வது பிள்ளை இது வந்து இப்போ இது வந்து டிவோர்ஸ் ஆன வேலுக்கு வந்து இது இந்த பென்ஷன் அலிமெண்டாire versée கூடுதலாக டிவோர்ஸ் பண்ணின வேலுக்கு வந்து கூடுதலாக அந்த அப்பாக்கள் வந்து பென்ஷன் அலிமெண்டாire கொடுப்பினம். அதை வந்து இப்போ மேஜர் பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு இதில் ஃபில்அப் பண்ணணும் இந்த 2 கேஸ்லேயும். அப்புறம் இதில் வந்து மைனருக்கு சரியா 18 வயசுக்கு கீழ்பட்ட வேலைக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு இதில் ஃபில்அப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊருக்கு இப்போ காசு அனுப்புறீங்க, அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறீங்கண்டா இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு இதில் அவையோட பேரை போட்டு விடலாம். முக்கியமான விஷயம், இந்த மேஜரை கொடுக்குற வந்து அவையில் உங்களோட அம்போவில் ஹத்தாஷே பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது அவைக்கு பிரிம்ப அம்பு இருக்கணும். அவையிலும் இதில் நீங்கள் என்ன அம்போ டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதை அவையிலும் அவையோட அம்போவில் வந்து டிக்ளேர் பண்ணணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ஸோ பிறகு நாங்கள் கீழே இறங்கினோம்னா இந்த 7வது இதுக்கு வர்றோம், ரெஜிக்ஷன் எ கிரெடி தம்போ. இந்த ரெஜிக்ஷன் கிரெடி தம்போன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரெடி தம்போ வந்து எங்களுக்கு நிறைய காசுகள் வந்து நாங்கள் எங்களுடைய வரியை வந்து நாங்கள் குறைக்கலாம் இந்த கிரெடி தம்போவால். அதாவது இப்போ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் வந்து டொனேஷன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஆர்கானிசம் அக்ரேன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து
அந்த ஆர்கானிசம் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணி தெரிஞ்ச ஆர்கானிசமாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ 1000 யூரோக்குள்ளே வந்து இந்த ஜனவரிலேருந்து அக்டோபருக்குள்ளே ஒரு டொனேஷன் 1000 யூரோக்குள்ளே ஃபில்ல போட்டுருங்க. இதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போடணும். அதே மாதிரி அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அது 2000 யூரோ மேக்ஸிமம் இதெல்லாம் அந்த அமௌண்ட்டை இதில் நீங்கள் போடணும். பிறகு தான் அந்த சர்வீஸ் à la personne ஒன்று வர்றோமில்ல, அதில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏனென்றால் dépense de service à la personneன்றது வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள் 7 dB சரியா, 7 dB என்றால் வந்து இதுக்குள்ள நீங்கள் அமௌண்ட்டை போட்டுட்டு இதுலேயே சொல்லுவாங்க vous devez détailler en page 1,20,42 ici le montant correspondant à chaque type de dépense de service à la personne. இதுக்குத்தான் இதோட வந்து நார்மலாக பார்த்தீங்களாண்டா இப்போ ஆன்லைனில் பேப்பரில் செய்கிறேன்டா இதோட இன்னும் ஒரு பேப்பர் தந்துருப்பாங்க. அந்த பேப்பரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லாட்டி ஆன்லைனில் நீங்கள் இதை வந்து அப்படியே குருசு போட அதில் வந்து விழும் சரியா. அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி என்னென்ன, அதாவது இது வீட்டில் நீங்கள் யாரை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறீங்களோ என்னென்னத்துக்காகண்டு ஒவ்வொரு பெட்டிக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் போடணும். நீங்கள் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து அம்போக்கு என்னென்னா இந்த காசுகள் எல்லாம் கூடுதலாக அம்போக்கு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றா தான் இதில் கொஷே பண்ணணும். அவங்களே நார்மலாக ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி அவங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பாட்டி நீங்கள் இதில் அனுப்பணும். ஸோ இந்த 7 dB வரைக்கும் தான் இன்னும் ஒரு துண்டு நான் சொன்னானில்ல ஃபில்அப் பண்ணணுமெண்டு அந்த துண்டை தான் அந்த இங்கே பாருங்கள் அந்த 2042 ரிஷிகேண்டு செர்ஃபா. இந்த செர்ஃபா தான் ரெஜிக்ஷன் d'impôt கிரெடிட் d'impôt சரியா. இந்த கிரெடிட் d'impôt தான் எங்களோட வரியை வந்து குறைக்கும். ஸோ அதில் இங்கே பாருங்கள் சர்வீஸ் à la personne si vous avez indiqué en cas 7 dB. இந்த 7 dBயில் வந்து நீங்கள் கொஷே பண்ணியிருந்தீங்கண்டா குறி போட்டிருந்தீங்கன்றால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுண்டு. இவ்வளோ இதுவும் நீங்கள் வீட்டில் ஒரு ஆக்களை வேலைக்கு எடுக்கிறீங்களோ அப்படின்னா இந்த இவ்வளோ பெட்டியை வந்து நீங்கள் எவ்வளோ என்னென்ன செய்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டே நீங்கள் போட்டிங்களென்றால் உங்களுக்கு வந்து வரி குறையும். அதாவது வந்து இங்கே பாருங்கள் garde d'enfant moins de 3 ans et moins de 18 ans handicapé à domicile. அதாவது வந்து ஒரு garde d'enfant கூப்பிட்றீங்க, ஒரு வேலையால் வீட்டில் ஒரு 3 வயசுக்குள்பட்ட பிள்ளையை பார்க்குறதுக்கும் இல்லாட்டி ஒரு பிள்ளை வந்து 18 வயசுக்குள்பட்ட ஒரு handicapé பிள்ளையை பார்க்குறீங்களென்றால் அவைக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து நார்மலாக நீங்கள் சும்மா எல்லாரையும் நீங்கள் கூப்பிடலாது டிக்ளேர் பண்ணித்தான் அவங்களுக்கு செய்யணும். அந்த டிக்ளேர் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஃபிஸ்கல்ன்ற ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டு இதில் வந்து போடணும். அதே மாதிரி accompagnement des enfants de moins de 3 ans et de moins de 10 ans இந்த மேலே மாதிரி தான் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இதில் போடணும். பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து வயசு போன ஆட்களுக்கு இந்த அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு போகிறவை எல்லாம் இதுன்றது. பிறகு entretien de la maison et travaux ménagers வேண்டி இருக்குது. அதாவது வந்து இங்கே பாருங்கள் இந்த கேஸில் வந்து பிடிஎஃப்ல வந்து வீட்டில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றீங்களோ என்ன செய்கிறதுக்கு கூப்பிட்டாலும் வந்து அது வந்து ஒரு ஆர்கானிசம் அக்ரேயாக இருக்கணும், ஒரு ஆண்டர்பிரைஸ் அக்ரேயாக இருக்கணும். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வேலை செய்யிக்க அவங்கள ஒரு ஃபேக்சர் தருவாங்க. அதை எவ்வளோ ஆண்டு இதில் நீங்கள் போடணும். போட்டால் அதுலேயே வந்து ஒரு வரிக்கு வந்து குறையும். பிறகு petit travaux de jardinage. இப்போ எங்களோட பாருங்கள் மேக்ஸிமம் வந்து 5000 யூரோ வரைக்கும் நாங்கள் எங்களோட வீட்டு தோட்ட த்ரவுக்கள் செய்யலாம் சரி. அதாவது வீட்டு புல் வெட்டலாம், மரங்கள் வெட்டலாம், தையை பண்ணலாம். அந்த அமௌண்ட் வந்து ஃபேக்சரை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து travaux du petit jardinage இங்கே பாருங்கள் இந்த பிடிஜிக்கு வரும் உண்டு. அப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் கணக்கு இருக்குது. இதில் நீங்கள் வாசித்து travaux de petit bricolage ஏதாவது bricolage செய்தீங்களென்றால் garde d'enfant de 3 ans et plus à domicile. நீங்கள் வந்து இப்போ வீட்டில் ஒரு 6 வயசுக்கு இப்போ 3 வயசு பிள்ளையை மட்டுமில்லை இப்போ 6 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகளை பார்க்குறதுக்காக விட்டு ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த லைனில் தான் அந்த அமௌண்ட் போடணும். பிறகு இங்கே பாருங்கள் இது முக்கியமாக soutien scolaire à domicile en cours இது வந்து à domicile ou cours à domicile. அதாவது இப்போ நாங்கள் டியூஷன் வந்து எங்களோட பசங்களுக்கு டியூஷன் கொடுக்குறோம் என்றால் இந்த வீட்டை கூப்பிட்டு கொடுக்குறோம்னா இந்த லைனை ஃபில்அப் பண்ணணும். அதாவது வந்து பிடிகே என்ற லைனை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இப்போ வீட்டு டியூஷன் கொடுக்குறது இப்போ அகாதமியா அடுத்தது சூப்பர் ப்ரொஃபெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இப்போ அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வந்து ஒரு மாஸ்டர் வந்து டியூஷன் கொடுப்பார். அவங்களுக்கு நாங்கள் பே பண்ணுற இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்டஸ்டேஷன் ஃபிஸ்கல்ண்டு தருவாங்க இவ்வளோ வந்து நாங்கள் கட்டினாங்களேண்டு அதை நாங்கள் இதில் கொடுத்தாலே எங்களுக்கு வந்து இந்த வேரி காசு வந்து நிறைய குறையும். ஸோ அந்த அவங்களெல்லாம் வந்து ஆர்கானிசம் அக்ரையை வந்து அவங்க வந்து அம்போவில் டிக்ளேர் பண்ணி செய்கிறபடியாக அவங்களே துண்டு தருவாங்க. ஸோ
ஸோ அப்படியான டீச்சர் மாதிரி இப்போ நாங்கள் கூப்பிட்டோம் என்றால் ஏற்கனவே வந்து இப்போ அவங்கள்ட்ட காசு 200 யூரோ என்றால் அவங்க நார்மலாக இந்த கிரெஜி தான் கழிச்சு தான் அவங்க தருவாங்க. அதை தவிர்த்து நீங்கள் அந்த அமௌண்ட் இதில் போட்டால் வரி காசும் குறையும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் முக்கியமான எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த வாங்கி இந்த 2042 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வாச்சிட்டு உங்களுக்கு எது இப்போ வயசு போன ஆக்கள் உங்களோட வீட்டில் இருக்கணும், அவைக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு நீங்கள் வீட்டு ஆக்களை கூப்பிட்றீங்க, அப்படியான ஆக்கள் இருந்துச்சுன்னா இப்போ டிரைவர் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுகளை வந்து இதில் வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஓகேவா? ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணாலும் சரி இந்த பேப்பரில் யார் யாருன்னு கேட்பாங்க. இப்போ வீட்டில் யாரை கூப்பிட்டீங்க, எந்த சலாரியை பாருங்கள், அது மிஸ்லண்டா எந்த ஆண்டர்பிரைஸ் உங்களுக்கு அவைய தந்தவையா, எந்த ஆர்கானிசம்க்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்தீங்க அப்படி. ஓகேவா? டிரெக்டாவா இல்லாட்டி நீங்கள் எம்ப்ளாய் டிரெக்டாவா, மிஸ் அ டிஸ்போசிஷன், ப்ரெஸ்டாட்டேரா, மோண்டாட்டேரா ரெண்டு நீங்கள் வந்து அதில் இரண்டோணும். பிறகு நாங்கள் அதை திருப்பினோம் என்றால் இந்த இது வருது. ஓகேவா? nombre d'enfants à charge pour suivre leurs études. அதாவது வந்து enfants à charge en résident alterné. இது வந்து இங்கே பாருங்க, காலேஜ், lycée, supérieur. சரியா? இது வந்து எங்களோட பசங்கள் வந்து இப்போ காலேஜில் படிக்கிறாங்க என்றால், எங்களோட பசங்கள் இப்போ வந்து காலேஜில் படிக்கிறாங்க என்றால் இந்த காலேஜில் இதில் ஏர்லி ஏல வந்து 61 யூரோ, ஒரு ஆளுக்கு 61 யூரோ நாங்கள் கழிக்கலாம். அப்போ 2 பேர் படிக்கணுமெண்டா அதை 2ஆக பிரிக்கணும். அதே மாதிரி இது வந்து லீசேயில் படிக்கிறவங்களுக்கு வந்து 153 யூரோவாக்கும், யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு 183 யூரோ. அப்படி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அதை வந்து மிச்சிப்பிளியை பண்ணிவிட்டு பெருக்கிட்டு இதில் வந்து இந்த அமௌண்ட்டோட போடுங்க. ஓகேவா? அது போட்டிங்கன்னா அது வந்து உங்களோட வரியில் குறைப்பாங்க. enfants à charge en résident alterné. கூடுதலாக இப்போ டிவோர்ஸ் பண்ணினவங்க வந்து உங்கள் டைம் வந்து அங்கேயும் போவாங்க இல்லை. ஸோ அது அப்போ அதுக்கு உங்களுக்கு செலவு தானே, அந்த காசையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். வந்து இது வந்து frais de garde des enfants de moins de 6 ans, enfants à charge de résidence. இது வந்து இதில் வந்து இப்போ நாங்கள் க்ரஷுக்கு நாங்கள் விட்டோம்ண்டா, வெளியிலக்கு நாங்கள் கொண்டு போய் எங்களோட பிள்ளையை விட்டுட்டு போனோம்ண்டாலும் வந்து இதில் நாங்கள் எவ்வளோ விட்டோம் இதில் காசை போடலாம். ஸோ இவ்வளோ தான் முக்கியமான இது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கள் என்றால் கூடுதலாக அந்த வீட்டுகள் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது எவ்வளோத்த எங்களால் வரி பணத்தை குறைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். சிலது எனக்கு தெரியாதும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அதையும் எனக்கு சொல்லுங்கள், நான் எனக்கும் அது பிரயோஜனப்படும். நான் இப்போ சொன்ன அமௌண்ட்டில் போட்டு நீங்கள் நிரப்பி அனுப்புங்க. உங்களுடைய வரிப்பணம் வந்து நல்லா குறைந்து வரும். ஓகேவா? ஏன் நாங்கள் உழைக்கிற சம்பளம் மூலமாக போய்க்க கொஞ்சமாவது குறைச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டு அந்த காசை நாங்கள் வச்சு ஏதாவது செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் அமைந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஷேர் பண்ண மறந்துடாங்க, மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனப்படட்டும். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைந்து பயணிங்க. டாடா, பாய்.